वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 96வது ஸ்லோகம் அனுபவித்தோம். பெரிய பெருமாளின் திருப்புருவங்களை ஆச்சரியமாக அனுபவித்தார் சுவாமி. பெரிய பெருமாளின் தாமரை போன்ற திருக்கண்களிலிருந்து பெருகி வரும் மதுவை பருகிய வண்டுகளின் வரிசை போல இருக்க அவருடைய திருக்கண்கள் மேலுள்ள திருப்புருவங்கள் அழகுடன் அந்த மது உண்ட வண்டுகள் மயக்கத்தில் அசையாமல் உள்ளது போல இருந்ததுன்னு ரொம்ப அழகாக அது ஆச்சரியமாக அனுபவித்தவர் அந்த திருப்புருவங்களை மேலும் அனுபவிக்கிறார் 97வது ஸ்லோகத்தில். ஸ்மரசரணலின பிரமாநேத்ரயோஹோ பரிசரணமத் இச்சுசாபச்சவி யுகமுதயதி ரங்கபர்த்து ப்ருவோஹோ குருகுலமிவ சார்ங்கநృத்தஸ்ரீயः ஸ்மரசரணலின பிரமாநேத்ரயோஹோ பிரமாத் நேத்ரயோஹோ பரிசரணமத் இச்சுசாபச்சவி யுகமுதயதி ரங்கபர்த்து ப்ருவோஹோ குருகுலமிவ சார்ங்கநృத்தஸ்ரீயः. ரொம்ப அழகான அனுபவம் பட்டருடைய அனுபவம். அவர் ரங்கநாதன் ரங்கநாயகியோட வைபவத்திலையும் குண அனுபவத்திலையும் அவருடைய திருமேனி அழகு வைபவத்திலையும் ஸ்வரூப ரூப குணம் விபூதி எல்லாவற்றிலும் அவர் ஆழங்கால் பட்டு ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவித்தவர். இப்படி பெரிய பெருமானுடைய திருமுகத்தை அவர் அந்த திருக்கண்கள் திருப்புருவத்திலேருந்து அவருடைய மனசையும் கண்ணையும் எடுக்க முடியல போல் இருக்கு. இந்த ஸ்லோகத்திலையும் பெரிய பெருமாளின் திருப்புருவங்களை அனுபவிக்கிறார். பெரிய பெருமாளின் திருக்கண்கள் தாமரை மலர் போன்று உள்ளது. அவ்வளவு அழகாக அகன்று விரிந்து மலர்ந்து இப்போதான் புதிய புத்தம் புது மலர் போல ஆச்சரியமாக விகசித்து அப்படி மலர்ந்திருக்கு. இதனை கண்ட அவனது திருப்புருவங்கள் அந்த திருக்கண்களை மன்மதனின் பாணங்கள் என்று எண்ணுகிறது. மன்மதனுடைய பாணம், அந்த அவருடைய பாணம் என்று எண்ணி அந்த பாணங்களை தொடுக்க வில் போல அந்த புருவம் வளைந்து நிற்கிறதாம். அந்த பாணத்தை, அந்த மன்மதனுடைய பாணத்தை நம்மீல் செலுத்தி நம்மை கவர்ந்து இழுப்பதற்காக நம்முடைய மனதை அப்படியே உள்ளம் கவர் கல்வனாக அந்த கண் மன்மதனின் பாணமாகவும் அந்த புருவம் அந்த பாணத்தின் வில்லாகவும் மன்மதனின் வில்லாகவும் மாறுகிறது, வளைந்து நிற்கிறது. விற்புருவம். இந்த புருவங்கள் அது எப்படி இருக்குன்னா நாட்டியமாடுவது போல இருக்கு. அந்த திருக்கரத்தில் ஷார்ங்க வில் இருக்கு. அவருடைய பெருமாளுடைய திருக்கரத்தில் ஆயுதம் ஷார்ங்கம் வில். அந்த வில்லுக்கு நர்த்தனம் கற்றுக் கொடுக்கும் ஒரு நாட்டிய குரு, பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கும் ஒரு குரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் யார் அப்படின்னா இந்த புருவங்களாம். இந்த புருவங்கள் அந்த ஷார்ங்கம் என்னும் வில்லாகிய நாட்டிய பெண்மணிக்கு நர்த்தனம் சொல்லி கொடுக்கறதான். அப்படி அனுபவிக்கிறார் சுவாமி. புருவங்களை மேலும் அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மன்மதனுடைய வில் கரும்பாகும். அந்த மன்மதனுடைய வில், அந்த கரும்பு என்ற வில்லுக்கு 5 பாணங்கள் உண்டு. அதில் 1 தாமரை மலர். தாமரை மலரை நம் மீது செலுத்தி மன்மதன் நம்மை ஆட்கொள்கிறான் காமவயப்படுவதற்கு. ஸோ பெருமானுடைய திருக்கண்களாகிய தாமரையை கண்டு
அது மன்மத பானமோ, அப்படி மன்மத பானமாகிய தாமரை மலரோ என்று மயங்கி மன்மனுடைய வளைந்த வில்லானது ஒளி வீசி திகழ்கிறதோ என்னும்படியாவது பெருமானது புருவங்கள். மேலும் எம்பெருமான் கையில் உள்ள ஷார்ங்கம் என்னும் வில் நர்த்தனமாடுகிறது என்றால் அந்த நர்த்தனத்தை கற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியனாக விளங்குகிறது அந்த வளைந்த புருவங்கள். அந்த வில் எப்போ நர்த்தனமாடும்னா எதிரிகளை அழிக்க, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண, சாதுக்களை ரட்சிக்க. அப்படி அது நர்த்தனம் ஆடும் பொழுது அதற்கு கற்றுக் கொடுப்பது இந்த புருவங்கள். அவ்வளவு ஆசிரித்தர்களை காப்பாற்றுவதற்கென்றே இருக்கிறது இந்த அவயவங்கள். இந்த ஆயுதங்கள் மட்டுமில்லை, இந்த அவயவங்களும் என்று ஆச்சாரியனுடைய பராசர பட்டருடைய திருவுள்ளம். மன்னிய சீர் மதனன் கரும்புச்சிலை கொல் மதனன் தன்னுயிர் தாதை கண்ணபெருமான் புருவம் அவையே. நம்மாழ்வார் 7ஆம் பத்தி 7ஆம் பதிகம் 4வது பாசுரத்தில் நம்மாழ்வார் அருளுகிறார். மன்னிய சீர் மதனன், மன்மதனுடைய கரும்பு சிலை கொல் மதனன் தன்னுயிர் தாதை கண்ணபெருமான் புருவம் அவையே. அந்த கண்ணபெருமானுடைய புருவம் அந்த மன்மதனுடைய கரும்பு சிலை, அந்த மன்மதனுடைய பானம், தன் உயிர் தாதை நம்முடைய தந்தை கண்ணபெருமான் புருவம் என்று நம்மாழ்வார் பாடிய பாடலின் இதை உள்வாங்கி அவருடைய திருவுள்ளம் பட்டருக்கு இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கும் பொழுது திருவாய்மொழியில் அதே 10 1வது பாசுரத்திலையும் தெரிவிக்கிறார். ஏழையராவி உண்ணும் என்ற திருவாய்மொழி பாசுரத்தில் இந்த மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொல் என்ற ஆழ்வார் அருளியதை அடியொற்றி இங்கு இப்படி ஒரு அனுபவம் பட்டருக்கு. கரும்பை மன்மதனின் வில்லாகவும் அவரது 5 பானங்களில் ஒன்றாக தாமரை பூவையும் கூறுவது கவிகளின் மரபு. ஸோ நேத்ரயோகோ ஸ்மரசர நளின பிரமாத் நேத்ரயோகோ பரிசரணமத் இச்சு சாபச்சவி ரங்கபர்த்து யுக யுகமுத யதி ரங்கபர்த்து ப்ருவோஹோ குருகுலமிவ ஷார்ங்க நிருத்தஸ்ரீய. நேத்ரயோகோ திருக்கண்களிலே, ஸ்மரசர நளின பிரமாத் நேத்ரயோகோ, நேத்ரயோகோ திருக்கண்களிலே, ஸ்மரசர மன்மதனின் பானம், மன்மதனின் பானத்தில் அந்த ஆரோஸில் நளின அதில் ஒரு பானம் தாமரை, அந்த மன்மதனின் பானமாகிய தாமரையோ என்ற பிரமை, ஒரு மாறான எண்ணத்தால், ஒரு பிரமையால், பரிசர அதன் அருகில் இருக்கிற நமத் வளைந்திருக்கிற இச்சு சாப்ப கரும்பு வில்லினுடைய. ஸோ வேதாந்த தேசிகனுடைய தயாசதகத்தில் இச்சுசார ஸ்ரவந்தியவை என் மூர்த்தா சர்க்கராயுதம்னு வரும். ஸோ அந்த இச்சுனா கரும்பு, இச்சு சாப்ப, சாப்பம்னா வில், கரும்பு வில்லினுடைய சவி, ஒளியை போன்ற ஒளியை கரும்பு வில்லினுடைய ஒளியை போன்றது உடைய ரங்கபர்த்துகு பெரிய பெருமானுடைய புருவோ யுகம் புருவங்களின் இணை. ஸோ இச்சுசாபச்சவின கரும்பு வில்லினுடைய ஒளி, அந்த கரும்பு வில்லினுடைய ஒளி எப்படியோ அதை போன்ற ஒளியை உடைய பெரிய பெருமாளுடைய புருவங்கள், அந்த இணை புருவங்கள் ரெண்டும் ஷார்ங்கம் என்னும் வில்லினுடைய ஆயுதமுடைய நிருத்தஸ்ரீயகா நர்த்தனமாகிய லக்ஷ்மிக்கு குருகுலம் இவ ஆச்சாரிய நடத்தும் பள்ளிக்கூடம் போல் இருக்கு இந்த புருவம் என்பது போல உதயதி பிரகாசிக்கிறது என்கிறார். யுகம் புருவங்களின் இணை புருவோகோ யுகம் ஷார்ங்கம் என்னும் வில்லின் நிருத்தஸ்ரீயகா நர்த்தனமாகிய லக்ஷ்மிக்கு குருகுலம் இவ உதயதி ஆச்சாரியன் நடத்தும் பள்ளிக்கூடம் போல பிரகாசிக்கிறது. ஸோ இந்த திருப்புருவங்களின் அனுபவம் கரும்பை மன்மதனின் வில்லாகவும் அவனது 5 பானங்களில் ஒன்றான தாமரை பூவையும் கூறும் கவிகளின் மரபாயை எடுத்துக்கொண்டு எம்பெருமானின் 2 புருவங்கள் கரும்பு வில்லின் வளைந்த 2 பகுதிகளாகவும் திருக்கண்கள் தாமரை மலராகிய பானங்களாகவும் ஷார்ங்கம் என்ற வில் வளைந்து ஆடுவது நம்மை ரட்சிக்கும் பொழுது நடனமாடும் மாதுக்கு கற்பிக்கும் குருவை போன்று உள்ளது என்கிறார் சுவாமி. ஆகவே குருகுலத்தில் நாட்டியம் கற்பிக்கும் ஒரு ஆச்சாரியனின் நிலை எம்பெருமானின் திருமுக மண்டல சேவையால் நமக்கு ஏற்படுகிறது என்ற கருத்து. ரொம்ப ஆச்சரியப்படி நாச்சியார் திருமொழியும் இங்கே அனுசந்திக்கலாம்.
தன் கை ஷார்ங்கம் அதுவே போல் புருவ வட்டம் அழகிய என்று ஆண்டாள் அனுபவிக்கிறார். தன் கை ஷார்ங்கம் அதுவே போல் புருவ வட்டம் அழகிய, தன்னுடைய கையில் இருக்கிற ஷார்ங்கத்தைப் போல புருவம், அப்படி அழகிய புருவம் என்று அவள் அனுபவிப்பதையும் இங்கே நம்ம அனுசந்திக்கலாம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக.